கீழே குதிச்சிச்சு. குண்டா நல்லா தடிமா இருந்துச்சு. உள்ளே இருக்கிறோமா நாங்கள் பயந்துட்டு வந்துட்டு டக்குன்னு. அப்புறம் இங்கே வந்து கேட்கும் போது அவங்க சிறுத்தை தான் இருந்தாங்க, சிறுத்தை தான் இங்கேருந்து போச்சு அப்படின்னாங்க. அப்போ அது எங்களுக்கு அது பார்த்தா சிறுத்தை மாதிரி தான் இருக்குது. பெருசாக இருந்துச்சு, நல்லா வால் நீட்டாக இருந்துச்சு. அது மாதிரி பார்க்கல. மயிலாடுதுறை நகர் ஒட்டிய பகுதிகளில் மறுபடியும் சிறுத்தை ஊடுருவனதா சொல்லப்படக்கூடிய தகவல் பொதுமக்கள் மத்தியில பெரும் அச்சத்தையும் பீதியும் ஏற்படுத்தி இருக்கு. மரத்துல இருந்து குச்சி திருப்பி உள்ளே எகிரிச்சு. மரத்தில் உட்காந்து மரத்துல உட்காந்து பார்க்க கீழே குதிக்கும் போது தான் பார்த்தேன். களை வண்டி கீழே இருட்டில் மரம் இருட்டா வண்டியில் தானே வரும். வனத்துறையினர் அந்த பகுதியில முகாமிட்டு இப்போ தீவிர சோதனையில ஈடுபட்டு வராங்க. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி மயிலாடுதுறை நகர் பகுதியில சிறுத்தை ஒண்ணு தென்பட்டதா ஒரு வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அதை தொடர்ந்து கோயம்புத்தூர்ல இருந்து வனத்துறை அதிகாரிகளும் வன அலுவலர்களும் வந்து இது தொடர்பான ஆய்வு பணிகளை இங்க மேற்கொண்டுட்டு வராங்க. 3ஆம் தேதியிலிருந்தே ட்ரோன் மூலமா இந்த சிறுத்தையை கண்காணிக்கும் பணியும் நடந்துட்டு வந்திருக்கு. இந்த சூழல்ல பல பகுதிகளில் சிறுத்தை தென்பட்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குத்தாலமான மாவட்ட எல்லை பகுதியில சிறுத்தை தென்பட்டதா சொல்லி அங்க வனத்துறையினர் ஆய்வு சோதனையில ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் மயிலாடுதுறை நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லத்துக்குடி ஊராட்சி ஒட்டிய பகுதியில ஹரிஹரன் அப்படின்றவரு சிறுத்தையை பார்த்ததா வனத்துறையினருக்கு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன் பேர்ல திருவாரூர் மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய தலைமையில 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அந்த பகுதிக்கு போயிட்டு முகாமிட்டு சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க. தெர்மல் ட்ரோன் மூலமா அடர்ந்த மரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருது. சிறுத்தையுடைய கால் தடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதையும் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. இப்படி இன்னமும் மயிலாடுதுறைக்குள்ளேயே சிறுத்தை சுத்திட்டு வருது அப்படின்ற இந்த தகவல் மயிலாடுதுறை நகர் முழுக்க காட்டுத்தீ போல பரவ பொதுமக்கள் இப்போ அச்சத்துல ஆழ்ந்திருக்காங்க.